ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கீரை போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக நம்ம பண்ண போகிறோம். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் போகிற அளவுகள்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கடலை மாவு வந்து நான் 1 கப்பு சேர்த்திருக்கேங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு வந்து அதே கப்பில் வந்து நம்ம 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சோடாப்பு பேக்கிங் சோடா சொல்கிறோம்ல, அது வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. பெருங்காய பவுடர் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் வந்து நான் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. மஞ்சள்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து கீரை வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். இது வந்து கட் பண்ண கொத்தமல்லி தழைங்க, இதை வந்து நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். இது வந்து கீரைங்க, சிறுகீரை வந்து நான் சேர்த்திருக்கேன். சிறுகீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்திருக்கேன். சிறுகீரை நீங்கள் அரைக்கீரை நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் லேயர் லேயராக இல்லாமல் நமக்கு வரும். நல்லா அப்படியே உதுத்து விட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலைங்க, மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா பச்சை மிளகாய் காரமாக இருக்கும்பாங்க. நம்ம கீரை பச்சை மிளகாய் ரெண்டும் நமக்கு ஒரே கலரில் இருக்கனால நமக்கு தெரியாது. அதனால் நான் வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த ஆயில் தாங்க, 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஏற்கனவே கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடானதையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு போண்டாவாக நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா சிம்மில் தாங்க இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உள்ளுக்குள்ளெல்லாம் மாவாக இல்லாமல் நல்லா நமக்கு வெந்து வரும். ஏன்னா நம்ம போண்டா வந்து நம்ம பெரிய சைஸாக போடும்போது நமக்கு உள்ளெல்லாம் மாவாக இருக்கும். அதனால் சிம்மிலே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த கீரை போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரைலாம் சாப்பிடாதவங்களுக்குலாம் கூட நம்ம இந்த மாதிரி வந்து கீரை இதிலே கொஞ்சம் நம்ம நிறைய சேர்த்திருக்கோம். கீரை அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம சூப்பரான கீரை போண்டா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இப்படியே சாப்பிட்லாம், இல்லை நமக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றனாலும் அது கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான கீரை போண்டா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.